நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். ஹர்டிங் கேட்ஸ். உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்ற இந்த இடியமை படிச்சிருப்பீங்க. இந்த ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் அல்லது எம்என்சியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். உங்களுக்கு ஒரு குரூப் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த குரூப் ப்ராஜெக்டில் நிறைய பேர் நான் வேலை செய்ய மாட்டேன், இந்த குரூப்பில் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். எம்என்சியில் மட்டும் இல்லை, சாதாரணமாக நம்ம வேலை செய்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். அடுத்தது ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை நம்மளால் அடக்கவே முடியல, அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்கிறத நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னா என்ன? இந்த கேட்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு உயிரி. அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்ற இந்த இடியம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சாலும் அது டைரெக்டாக பொருள் எடுத்துக்க முடியாது. அதோடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இண்டிபெண்ட்டான கேட்ஸை நம்மளால் அடக்கி ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வைக்க முடியாதோ, நம்ம நினைக்கிறத செய்ய வைக்க முடியாதோ, அதே மாதிரி தான் சில சுதந்திரமான சில மனிதர்களை நம்மளால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வைக்க முடியாது. அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை எப்போ செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க செய்வாங்க. கேட் மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை நம்ம ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ட்ரைங் டு ஆர்கனைஸ் ஆர் மேனேஜ் a group of people who are very difficult to organize or manage. அதாவது சமாளிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் குழு, அதை நம்ம சமாளிப்பதற்கு முயற்சி செய்வோம் இல்லையா, அதை தான் நம்ம ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கடினமான வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, எக்ஸாம்பிள், the teacher says that managing some boys in the class is like herding cats. சில பாய்ஸை சமாளித்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒரு மிகவும் கடினமான ஒரு வேலையை நம்ம விவரிப்பதற்கு இந்த ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.